ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் என்ன ட்ராவல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வண்டி வந்து நாசில் க்ளீன் பண்ணி போட போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நாங்கள் வந்து நாசில் எங்கள் கழட்டி க்ளீன் பண்ணோம்னா கிருஷ்ணகிரியில். ஓகே, அந்த க்ளீன் எப்படி கழட்டாங்க, எப்படி போடுறாங்க, எல்லா வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏர் பைப்பு ஏர் ஹோஸ் எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா கழட்டினதுக்கப்புறம் தான் நாசில் 6 நாசில் அக்கட்டை எடுக்க முடியும். ஸோ அந்த பைப்பெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா 1 2 மொத்தம் 3, இது ஒரு 4 பைப் கழட்டுவாங்க. மொத்தம் கழட்டி நல்லா லூஸ் விட்டுட்டு நல்லா ஓரமாக வச்சுட்டு கழட்டிட்டு, அப்புறம் நம்மளது பம்பு நாசில் மட்டும் பார்க்கலான்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வால்வெல்லாம் செக் பண்ண போகிறோம். அந்த ஆயில் டேங்க் மாதிரி மூடி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் வால்வு இருக்கும். வால்வெல்லாம் செக் பண்ணிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஸ்கேல் மெஷர்மெண்ட் மாதிரி வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அண்ணா எல்லாத்தையும் லூஸ் விட்டுட்டுருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா லூஸ் விட்டு நல்லா தனித்தனியாக எடுத்து அக்கட்டை வச்சுட்டு அப்புறம் நாசில் கழட்டுறது தான் வேலை. காலையில் பணி 10 ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நாசில் நீங்கள் பார்க்குறது. 1 2 3 4 5 6 நாசில் இருக்கும். 6 நாசில் கழட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ அந்தனா வந்து 6 நாசில் கழட்டிட்டாங்க. அதுக்குள்ளே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், கீழே போய் ஒரு வேலையை போயிட்டேன். 6 நாசில் கழட்டியாச்சு தனித்தனியாக. பாருங்கள், இப்போ நாசில் இல்லையா, பாருங்கள் 6 நாசில் கழட்டியாச்சு. கழட்டி கடையில் கொடுத்துருக்கு செக் பண்ணுறக்கு. ஒரு நாசில் வந்து போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு புதுசு எதுக்குமே போடல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பழசே போட்டால் சொல்லிட்டோம். ஸோ அது கடையில் இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வால்வு செக் பண்ணுறக்கு நம்ம மேலே இந்த பைப்பை மேலே அந்த மூடி கழட்டியாச்சு. பண்ண வந்து வால்வு செக் பண்ணுறாங்க ஃபுல்லாக. இதில் தான் வால்வு செக் பண்ணுறது. பாருங்கள், ஒரு ஸ்கேல் ஆட்ட மெஷர்மெண்ட் ஒரு திக்னஸ் கம்மியாக இருக்க ஒரு ஸ்கேல் வச்சுருக்காரு. அது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் நாசில் ரெடி ஆகிடுச்சுன்னா போய் நாசில் வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு கிளம்புறது தான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறி பிடிச்சிச்சு. இன்ஜின் வேலை செஞ்சாங்களாம் அப்போது பார்த்தது. அப்புறம் வண்டி போகுமா கட்டிங்குது அப்படின்னுங்காட்டி சரி செக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாசில் செக் பண்ணுறக்கு எல்லாம் கழட்டி கொடுத்தாச்சு. அண்ணா டார்ச்சு கேட்டாங்க. அந்த கீர் பாக்ஸில் அப்படியே அதில் சுற்றி ஒவ்வொன்றா மேலே புஷ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் ஸ்கேலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறாரு. இந்த கேப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாரு. அதுதான் நான் நிற்கிறேன். நான் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதில் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு. மெஷர்மெண்ட் ஸ்கேலை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது அந்த அண்ணா. பாருங்கள், ஸ்பேனரில் லூஸ் விட்டு அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவரில் அதாவது திருப்பலியில் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. இவர் பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி இந்த மெக்கானிக்கல் அண்ணா. இவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கீழே நான் தரேன். நீங்கள் வேணா கால் பண்ணி உங்கள் வண்டி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இது மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறேன்னா ரெடி பண்ணலாம். பாருங்கள், இப்போ அந்தண்ணா வந்து ஃபஸ்ட்டு செகண்டு வண்டி ரெடி பார்த்துட்டு இருக்காரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும். மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 அதனால் நான் இதில் ஃபுல்லாக கவர் பண்ணல. ஸோ எல்லாம் ஒவ்வொன்றா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அந்த ஸ்கேல் பாருங்கள், முட்டாது டச் ஆகுது, டைட் ஆகாது, லூஸாக உள்ளே போயிட்டு வரணும். ஸோ அதான் போல் மெஷர்மெண்ட் அவங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். நாசில் வந்து கடையில் இருக்குது.
அது ப்ரெஷர் செக் பண்ணிட்டு பார்த்திங்களா ஒரு அங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் திருப்புறையில் சுற்றும் போது இங்கே ஸ்பேன் சுற்றுது. ஸோ இந்த வால்வெல்லாம் மேலே பம்ப் ஆகும். ஸோ அந்த பம்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. மொத்தம் ஒவ்வொரு பம்பையும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த அண்ணா. ஸோ நான் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக செக் பண்ண சொல்லியிருக்கு. எதனால் இப்போ நாங்கள் பம்பு பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் டைமு அடுத்தது இன்ஜி லோடு தான். ஸோ அது டைமிங் லோடு அந்த அளவுக்கு வண்டி போச்சுன்னா சுத்தமாக டைமிங் ஓட்ட முடியாது. அதனால தான் வண்டி எல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இனி இன்ஜி லோடு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு வண்டி தான் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம். நீ அடுத்தது நம்ம ரெடி பண்ணிவிட்டு குப்பமலையாக அப்படியே பரமனேரி சித்தூர் அப்படியே நம்ம லைன் போயிட வேண்டியதான். குப்பமலை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். குப்பம் ரோடு வந்து போட்டானாங்க. ஸோ சூப்பராக இருக்குனாங்க. அந்த வழி தான் நம்ம போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். வெயில் பயங்கரமாக அடிக்குது கிருஷ்ணகிரியில் இன்றைக்கி. ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லாக என்னென்ன எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் ஒரு மத்தியானத்துக்குள்ளே நம்மளை ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். நாசிலெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா போய் வாங்கிட்டு வந்துட்டு 6 நாசில் மாட்டிட்டு கிளம்புறதான். இங்கே நாசில் செக் பண்ணுறக்கு 1600 என்னமோ சொச்ச கேட்டாங்க 6 நாசிலுக்கு. லேபர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஸோ அப்பா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பக்கத்தில் தான் இது கழட்டி கொடுத்தாங்க. பக்கத்தில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஜெட் நாசில் கிளீனர்னு நினைக்கிறேன். நம்ம பேர் சொன்னாங்க சம்திங். ஜெட் நாசில் கிளீனிங் ஒர்க். அது கிருஷ்ணகிரியில் தான். வாணியம்பாடி பைபாஸ். கிருஷ்ணகிரி டு வாணியம்பாடி பைபாஸில் குப்பை ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. குப்பம் ஹைவேன்னு சொன்னேன். உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். குப்பம் போகிற ஹைவேக்கு பக்கத்தில். பாருங்கள் ஒவ்வொன்றும் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள் ஒவ்வொன்றும் ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறாங்க. ப்ளூ கம் மாதிரி ஒரு பேஸ்ட் போட்டு தான் போடணும். ஏன்னா இல்லைன்னா ஆயில் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிட்டு உங்களுக்கே பார்த்தா தெரியும். பாருங்கள் அந்த அண்ணன் துடைக்கிறாரு. போகிறோம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஆயில் லீக் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு ப்ளூ பேஸ்ட் போட்டு அப்புறம் அந்த மேலே இருந்த இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டேங்க் மாதிரி இருந்ததில்ல அதே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பார்த்துக்கிறீங்க ஃபுல்லாக சைடில் பாருங்க. சைட்லலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ளூ கலர் பேஸ்ட் போட்டு தான் ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சுத்தமாக உங்களுக்கு ஆயில் வெளியே வரக்கூடாதுல்ல. நல்லா பேஸ்ட்டு வாங்கி வந்தோன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த வீடியோ தான் பார்த்துக்கிறீங்க. இப்போ அடுத்தது இது ரெடி ஆயிடுச்சு. நாசில் நெக்ஸ்ட்டு நாசில் தான் நம்மளுக்கு. நாசில் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுக்க வேண்டியதான். விட்டு கிளம்புறது தான். நான் ஃபுல்லாக சுத்தமாக போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிருவார் நினைக்கிறேன். பாருங்க கைஸ் ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. அடுத்தது நாசில் வந்தால் நம்ம நாசில் மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணி ரெடியாக போட்டுவிட்டாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறதை பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இருக்காரு.
ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அடுத்த நாசில் பாருங்கள். இப்போ ஸ்பேனரெல்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க. மொத்தத்தில் இங்கே நார்மல் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துடுச்சு. பிரச்சனையே இல்லை. இது மாதிரி தான் கழட்டுறதுக்கெல்லாம் மேலேயே பிடிச்சி கழட்டிக்கலாம். டென்ஷனே இல்லை. பார்த்தீங்களா, பிரச்சனையே இல்லை. லூஸ் வரக்க கழட்டுறதுக்கெல்லாம் கம்முன்னு இந்த ஸ்பேனர் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள், ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இருக்காரு அண்ணா. பார்த்தா உங்களுக்கே தெரியும் டைட் வச்சுட்டு இருக்காரு. வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு இருக்காரு. வச்சு முடிச்சாச்சு. டைட் கழட்டிக்கிட்டாங்க. கழட்டி இதில் 6 மாதம் வந்து கழட்டி கொடுத்துட்டாங்க. கடையில் கொடுத்துருக்காங்க. அது ப்ரெஷர் செக் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் தான் மாட்டுவாங்க. ஸோ அப்போனா கீழே இருக்கார். நான் இவரோட லிங்க் தரேன். என்ன வண்டி ப்ராப்ளம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பார். வண்டி A to Z என்ன ரிப்பேர்னாலும் பார்ப்பாங்க. கிருஷ்ணகிரியில் சுற்றி கிருஷ்ணகிரியில் 30 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்கில் எங்கே வேணாலும் வந்து பார்ப்பாங்க பைக்கில். நான் அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு என்னோடய லிங்கில் கீழே தரேன். என்ன அர்ஜென்ட்னாலும் வந்து பார்ப்பாங்க. டே அண்ட் நைட் பார்ப்பாங்க. ஃபுல் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்றேன். நீங்கள் கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா இது மாதிரி பம்பு நாசில் க்ளீன் பண்ணணும், இது மாதிரி எந்த வண்டி வேலையாக இருந்தாலும் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ இவரோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். இப்போ வந்து கழட்டி சர்வீஸ் கொடுத்தாச்சு. அவர் வந்து கீழே இருக்கார். ஒர்க்ஷாப் மெக்கானிக்கல் கீழே இருக்கார். ஸோ இதெல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணாங்க. ஃபுல்லாக அந்த ஃபுல் செட்டு க்ளீன் பண்ணியிருக்கு. நாசில் 6ல் 1 போயிடுச்சு. ஸோ அதுக்கு வேறு போட சொல்லியிருக்கு. ஸோ ப்ரெஷர் செக்கிங் அங்கே கொடுத்துருக்காங்க. அது பார்த்துட்டு ரிட்டன் கொண்டு வந்து மாட்டிட்டு அப்புறம் நம்ம ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, கொண்டு வந்தாங்கன்னா மாட்டுறதை காமிக்கிற வீடியோ. ஓகே கைஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாசில் அவர் கையில் வச்சுருக்காரு பாருங்கள். நாசில் க்ரீஸ் போட்டு இருக்காரு. 1 போட்டாச்சு, 2 6 நாசில் க்ளீன் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணது மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா 1600 ரூபா சம்திங் வந்தது. அப்புறம் மொத்தமாக 1600 ரூபா லேபர் சார்ஜு இது க்ளீனிங் சேர்த்து 1600 ரூபா கொடுத்தாச்சு. வாங்கிட்டு வந்தாச்சு. ஒவ்வொன்றா கழட்டி அவர் வந்து க்ரீஸ் வச்சு நாசில் போட்டுருக்காரு பாருங்கள். உங்களுக்கே தெரியும். அவர் கையில் வச்சு கீழே உள்ளே போடுறாருல, அதுதான் நாசில். மொத்தம் 6 நாசில். 6 நாசில் க்ளீன் பண்ணி போட்டுருக்காரு. நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த நாசிலில் பாருங்கள், 2 சைடு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி நீட்டாக கொடுத்துருந்தாங்க. பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த வாசர் எல்லாமே போட்டு கொடுத்தா அந்த பேக்கோடையே கொடுத்துட்றாங்க அங்கே நாசில் கடையிலேயே. பாருங்கள், ஃபுல்லாக நாசில் மொத்தம் 6 நாசில் போட்டுருக்காரு பாருங்கள். அவர் 6 நாசில் ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணிட்டு 6 நாசில் ஃபுல்லாக போட்டாச்சு. நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் நாசில் 6 நாசில் ஃபயர் ஆகும் தெரியுமா, அதுதான் நாசிலுங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த ஃபயர் ஸ்பீடு வந்து கம்மியாயிடுச்சுன்னா வண்டி போகாது, கறி கட்டிடும். நம்ம 2 வீலரில் எப்படி அதே மாதிரி தான். நம்ம 2 வீலரில் 1 வரும், இதில் 6 வருது. யாராச்சும் நாசில் க்ளீன் பண்ணி போட்ட அனுபவம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதுதான் ஃபஸ்ட் டைமு. இப்போ 6 நாசில் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு போட்டுருக்காங்க. இன்னும் ராஜமந்திரியிலையும் பார்ப்பாங்க. நாங்கள் அங்கே பார்க்கல. இங்கே வந்து பார்த்துட்டோம். அங்கே பம்பன் நாசில் ஃபுல்லாக 5000 தான் நினைக்கிறேன் ராஜமந்திரியில். இங்கே எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரியல. நாசில் க்ளீன் பண்ணதுக்கு 1600 ரூபா. இங்கே இந்த மெக்கானிக்கல் அண்ணாக்கா எவ்வளோன்னு தெரில.
நல்லா ஃபிட்டாக மாட்டிகிட்டு இருக்காரு. பாருங்க கைஸ், அவ்வளோதான். நாசில் நல்லா டைட் வச்சாச்சு. நீ அந்த நாசில் ஓஸை வந்து ஃபுல் டைட் வைக்க வேண்டியதுதான். அந்த நாசில் ஓஸ் தான் இப்போ டைட் வச்சுட்டு இருக்காரு அந்த அண்ணா. பாருங்கள், ஃபுல்லாக நீ அப்படியே டைட் வச்சுட்டு அப்படியே இந்த ஏரோஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதான். இந்த 6 நாசில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு பைப் ஒன்று வரும். அது என்ன நாசில், அது என்ன லைன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வளையலைன்னு நினைக்கிறேன். ஆனால் பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிகிட்டு இருக்கார். கரெக்டாக குவாரலைன்னா அதுதான் சிரமம். நம்ம வளைச்சி வச்சு போடுறாரு. அப்போ செட் ஆகலை. சரி போட்டு போட்டுக்கலான்ட்டு அடுத்தது போட்டார். இதுக்கு எதாவது ஐடியா வச்சுருப்பார். வளைங்க சொல்கிறேன். ஓகே, மொத்தத்தில் எல்லாத்தையும் எடுத்து டைட் வச்சிட்டாரு. பல்லாம் ஃபுல் டைட் வைக்கிறாரு. நாசில் கிளீனிங் ஒர்க் கம்ப்ளீட். நீ வண்டி எப்படி போகுதுன்னு தெரியல. வெயில் தாங்க பயங்கரமாக அடிக்குது. ஒரு வேளை மழை வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக வச்சு டைட் வச்சுட்டு அடுத்தது இந்த ஏரோஸ் எல்லாம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போகிறதான். டெஸ்ட் ட்ரைவ் போகிறது தான் வேலை. பாருங்கள், என்ன ஃபுல்லாக டைட் வச்சிட்டாங்க. அது எல்லாம் ஃபுல்லாக டைட் வச்சிட்டாரு இருந்தோன்னா. பார்த்துட்டிங்கன்னா அதான் நான் சொன்னல 6 நாசில் அட்டாச்சாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு பைப்பு. இதுவும் ஒரு நாசிலுக்கு வர ஒரு என்ன பைப்பாக இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கேஸ் சொல்லுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன பைப்புன்னு. ஃபுல் அது என்ன பைப்புன்னு தெரியல எனக்கு. அநேகமாக ஒரு வேலை டீசல் இது மாதிரி ஏதோ ஒன்று வராது ரகமோ தெரியல. மொத்தத்தில் 6 நாசிலும் ஜாயிண்ட் ஆகுது. அந்த பைப்பு என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 6 நாசில் 6 வாசர் வச்சு ஃபுல் டைட் வைக்கணும். 12 வாசர் உள்ள வெளியணும். அதையும் ஜாயின் பண்ணி வச்சிருந்தோன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஏரோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, ஏர் பைப் பெருசு கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், வண்டி ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பயங்கரமாக சூப்பராக சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு.